வாராகி போற்றி. இந்த கோயில் வந்து பாரதி நகர்கிட்ட இருக்குது. 3 தெய்வங்க இருக்குது. நாங்கள் மாதமும் இந்த கோயிலுக்கு நான் வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அம்மா மூலியமாக இந்த கோயிலுக்கு நான் வரத்தினா எனக்கு எவ்வளவோ வேண்டுதல் இருந்து நிறைவேறி இருக்குது. எல்லோரும் வாங்க, அம்மாவோட தரிசனம் பெற்றுப்போங்க. வராகி அம்மனை வேண்டிக்கிட்டு, பிருத்திவி அம்மனை வேண்டிக்கிட்டு, பராசக்தி அம்மனை வேண்டிக்கிட்டு இந்த இடத்துக்கு வாங்க. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். இன்றைக்கி அமாவாசை. நாங்கள் வந்து மிளகா, கடுகு, எண்ணெயெல்லாம் நாங்கள் எங்களை சுற்றி போட்டுட்டு வந்தாங்க. போட்டுட்டு போனாக்கா நம்மளுக்கு எந்த உடம்பு நோய் நொடி எதுவும் இருக்காது. மாதம் வாங்க, அமாவாசைக்கு வாங்க, எல்லோரும் வாங்க. இங்கே இருக்க பசுமாடெல்லாம் இங்கே தான் இருக்குது. உங்களால் முடிஞ்ச தீவனத்தை வாங்கி கொடுங்க. எல்லார் கோயிலில் போனால் இனிப்பு தான் கொடுப்பாங்கன்னா இந்த கோயிலுக்கு புளிப்பும் காரமும் தான் கொடுப்பாங்க. அதனால் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்தும் போகும். எல்லோரும் வாங்க. வாராகி போற்று. ஓம் வாராகி தாயே. இந்த கோயில் பாரதி நகரில் இருக்குது. இங்கே பிருத்திங்கரா தேவி, ஆதிபராசக்தி, அப்புறம் வாராகி அம்மன் இருக்காங்க. இங்கே கோயிலில் அமாவாசையான மிளகா இதெல்லாம் பண்ணுவாங்க, யாகெல்லாம் வளர்ப்பாங்க. அது மாதிரி இங்கே எங்கேயும் நடக்காது, நல்லாயிருக்கும். அப்புறம் இங்கே சுற்றிலாம் போடுவாங்க, கயிறுலாம் கொடுப்பாங்க. இங்கே பிரசாதமாக பச்சை மிளகாவும் எலுமிச்சை பழமும் தருவாங்க. இந்த அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் வாங்க, உங்கள் எல்லாருக்கும் நன்மை நடக்கும். வாராகி, ஜெய் வாராகி. దేవుడి స్థలానికి రండి, బాగా జరుగుతున్నది. అమ్మనికి పొద్దు అమావాస్య మంచి జరిగింది. ఆ అమ్మ పచ్చుకంట బాగా చేయండి. వరగారి అమ్మకి ఆ అమ్మకి ఎంత మంచిదే జరిపిస్తారు, బాగా పెట్టుకుంటారు. ఆ అమ్మ అందరూ రావాలా, అందరూ ఆ అమ్మను వచ్చి దర్శించుకోవాలా. అందరూ వచ్చి ఆ అమ్మకి పచ్చులు అంతా బాగా అన్నీ చేయండి. అంతే చాలా. இன்று பாரதி நகரில் அமைந்துள்ள ஆதிபராசக்தி கோவிலில் இந்த அமாவாசை பூஜை சிறப்பாக நடைபெற்றது. வாராகி அம்மனுக்கும் ஆதிபராசக்தி அம்மனுக்கும் சிறப்பாக நடைபெற்றது. வெண்கடுகு, காஞ்ச மிளகாலாம் போட்டு நல்லா சிறப்பாக நடைபெற்றது. वारागी अम्मन आम्ही इथं बारनगर त्रावण या देवळाला येत बसलाय. रही वर्षाच्या नाही मी सांग तूप हे लाकूड सर घालून पेटतात. हे अरसा मरव हे सर रात्र जर्रा बी येऊन नेडी का काय बी नाही. थोडं शक्ती वाहिंदराला देवली आहे चांगलं आहे. येत येऊन आदिपराशक्ती अम्मन, माने येऊन दुर्गा अम्मन, वारागी अम्मन, प्रीतिंगरा देवी अम्मन सर्व भी आई. शिवन देवळ इथलं शिवन देवळ सर्व भी आई. लई सत्यवायंदलाल देवळ इथं येवा. इथं येऊन गाय येऊन एक 10 गायच्या वर आई. ते बी चांगलं लई जन बघतात. लई वर्षाच्या नाही चांगलं सत्यवायंदलाल देवळ चांगलं येऊन सर्वांनी येऊन पाया पडा. इथं येऊन वराही अम्मन. உலக மக்கள் பாராட்டும், உலக மக்கள் பாராட்டும், ஆலயம் கட்டிய நிறுவனர், ஆலய கட்டிய நிறுவனர் சிவகாமி சுப்பிரமணியம் ஐயாவை, சிவகாமி சுப்பிரமணிய ஐயாவை பக்தர்கள் பாராட்டும், பக்தர்கள் பாராட்டும் முப்பெரும் தேவியே, முப்பெரும் தேவியே காப்பாற்றுவாயே எங்களை, காப்பாற்றுவாயே எங்களை, அன்போடு அழைக்கின்றேன் தாயே, அன்போடு அழைக்கின்றேன் தாயே, வருவாயே
शुक्लां वरदं वट्टं भुजवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं सर्वविघ्नोपशान्तये रामाधन्य ऊर्ध्वस्वरा भगवान् नमस्ते पुरीद क्षयद्वारा पार्वती परमेश्वर आज्ञेय परमेश्वर प्रीत्यर्थं मानसं भौतिकं पाप धर्मण समुदार्जितं शिवस्मरणेन प्रयोगकरणं सदा पुष्पम्बोधमावारः नक्षत्रं सम्बुरेवत योगस्य कर्मं देव सर्वं देवीमयं जगते पूर्वोक्तसङ्कल्पप्रकारेण एवं गुणः सद्गुणसिद्धादेवस्य वेदं वामदेवस्य वीरशैवं वामदेवस्य भारतीनाम्याः मन्त्रीनामदेवस्य गणेश नामदेवस्य निकेत नामदेवस्य रोहन नामदेवस्य आदेवः इमां सह गुणम्बायां प्रेमस्यैः हेरिः वायः आयुध सपन हवन भूषण अभिवादकर्मः आचार्यपदेन अहम् अत्यवादि स्वागतेन मन्त्रेण सुख दीक्षिणः मम आलय समस्त कुटुम्बः महायाग कर्मणे आचार्य त्वं प्रणेमहे दुर्गो स्थाप्यां परिगृह्णामि सुगन्धेव सुगीव तत्रे इम्बरस्मेनापप्रोक्ष्य तपते नामकुण्डर अनुकूलप्रजातेनां गिरिदोषेनविग्रह मौनोबीजां रागानां भरतामभजप्रभा आदाकुलप्रभावित्यं क्रियामादारूपणे अनन्तादिसमपूर्वं सिंहासनाडम्बरम् योगासनं प्रदीयत्तु रत्नादिलपदम्बरं पञ्चनान्दवलं प्रोक्तं कल्पये द्वैतक्रमात् राधाशङ्करे नमः वन्दे महन्ताय नमः वन्दे व्याघ्रमः वन्दे अनर्माय नमः वन्दे विज्ञानाय नमः वन्दे महेयाज्ञाय नमः वन्दे महेश्वर्याय नमः दक्षिणे धर्मत्वेषु वन्दे भागसाय नमः वन्दे रामसाय नमः वन्दे सात्विकाय नमः वन्दे सिंहासनाय नमः वन्दे योगासनाय नमः वन्दे विदोषाय नमः वन्दे वेदाय नमः वन्दे द्वारेवाय नमः वन्दे गुरुवाय नमः वन्दे रजताय नमः वन्दे निरधरे नमः वन्दे गानाय नमः वन्दे गलाय नमः सम्मत्रे केतराय नमः वन्दे नमस्तराय नमः वन्दे उत्तत्सराय नमः वन्दे गन्ताय नमः वन्दे गीताय नमः वन्दे रङ्गराय नमः वन्दे नालाय नमः वन्दे रङ्गदेव्य नमः वन्दे धनेभ्य नमः वन्दे रङ्गदेव्य नमः वन्दे जयसेनेभ्य नमः वन्दे गन्निकाय नमः वन्दे देतेभ्य नमः वन्दे उत्तमासंगे नमः पूर्वाय शान्तिजेतेषु वन्दे उत्साहे नमः वन्दे कल्याणे नमः वन्दे ज्ञाने नमः वन्दे वासवे नमः वन्दे रामेशाय नमः वन्दे रामाय नमः वन्दे ज्येष्ठाय नमः वन्दे योत्रे नमः वन्दे गान्धे नमः वन्दे गणगणे नमः वन्दे नवगणे नमः वन्दे नवप्रधाने नमः वन्दे सर्वमूलधर्मे नमः वन्दे नवमन्ये नमः सूर्यमण्डलाय नमः अधिपतये सरस्वत्यै नमः सोममण्डलाय नमः अधिपतये महामन्ये नमः इन्द्रमण्डलाय नमः अधिपतये महाविद्मने नमः रामप्रेत्रे महादेवता श्रीमणि निर्मला महादेवमण्डलाय नमः निर्मला महादेवमूर्तये नमः धर्ममट्यागाय शासादिगं गृहीत्वा यूषामण्डलाय महावर्तने रत्नसूत्रदेवते महावर्तने भगवद्गङ्गाय महावर्तने रामदेवस्य गणाङ्गनाय महानाभो सत्योगानमूर्ति अम्बिकाय महामातयोः ईशानभगवाय नवरूपमूर्ति मूर्तमन्त्रे रत्नसूत्रमूर्ते गुरुमूर्ते गुरुमन्त्रे भगवद्गीता विद्याय लक्ष्मणमूर्ति लक्ष्मणमन्त्रे रामदेवस्य गणाङ्गनाय उत्तरमूर्ति उत्तरमन्त्रे सत्योगान अम्बिकाय लक्ष्मणमूर्ति लक्ष्मणमन्त्रे कान्तले गणाय महामूर्तिने कान्तगणाय महामूर्तिने विद्यागणाय महामूर्तिने विद्यागणाय महानाभो रत्नगणाय नमः पादयोः ध्यानं कुर्यात् इन्दो ब्रह्मणमत्तं शिवाय इन्द्रा महादेवी मूर्तये नमः सुरन्द्राय नमः शिवाय लक्ष्मण महादेवी नमः दुर्गाभगवते पूर्णां प्रभावै ईश्वरमूर्तिमाय नमः प्रियाय नमः रामाय नमः प्रियाय तत्त्वज्ञे नमः रूपाय नमः समर्पयामि मंगला काली भद्रकाली
जगदम्बिके जयन्ती मङ्गलाकाले भद्रकालिकपालिने दुर्गा क्षमा सुभागात्रे स्वाहा स्वता नमोस्तुते அன்பு சார்ந்த ஆன்மீக நிலையங்களே எல்லாம் வல்ல குருபெருமானும் திருவருளாலும் நமது அருள்மிகு ஆதிபராசக்தி ஆதீஸ்வரர் சர்வேஸ்வரர் முத்திங்கிராதேவி மகாபாராஜி அம்மன் ஆலயத்திலே மகோன்னதமான பராபர வருஷத்திலே ஆடி மாதத்தில் 32 நாளுமே உற்சவம் நடக்கிற கோயில் இதுதான் இருக்கும். எங்கள் காளியாம்பாள் ஊர் இல்லை, காளியாம்பாள் ஊரில் இல்லை. 32 நாளுமே உற்சவத்தை நடக்கிற கோயில் இந்த கோயிலாக தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆடி மாத திருவிழாவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆடிக்கு முன்னாடி ஆடி மாதம் இன்னைக்கு அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை என்ன விசேஷம்னா ஆடி அமாவாசையும் ஆடி அமாவாசையும் நிகரான அமாவாசை. ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் திருப்புராணின்னு ஒரு ஊர் இருக்கும். நம்ம போனீங்கன்னாக்கா திலஹோமம் பண்ணக்கூடிய திலம்னாக்கா எள்ளுன்னு கருப்பு இருக்குது திலம்னு இருக்கும். அந்த எள்ளு யார் சரீரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு சரீரத்துலேருந்து வந்துடும். மகாவிஷ்ணு உடம்புலேருந்து வேலையாக செஞ்சது தான் இந்த கருப்போட எள்ளு. அதை வச்சு தான் கற்பனை பண்ணுறோம், அதை வச்சு தான் பிண்ட நமஸ்காரம் பண்ணுறோம், அதை வச்சு தான் எல்லாமே பண்ணுறோம். அப்பேற்பட்ட அந்த திருப்புராணியில் இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய அமாவாசையில் ரொம்ப விசேஷமான இன்னைக்கு தான் இந்த திலம்ன்ற ஒரு எள்ளு உதித்ததாக சொல்லக்கூடிய நாள். இப்போ அப்பேற்பட்ட நாளில் நம்மளுக்கு புத்திர தோஷம் போகும், புத்திர கர்மா தோஷம் போகும். புத்திர தோஷம் போகணும்னா எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமாதா தான். கோமாதா என்னென்ன வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலதுகன் சூரியன், இடதுகன் சந்திரன், மத்தியத்தில் கணபதி, முளையார், முருகன், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர் எல்லாமே இருக்காங்க. இந்த கங்காதேவிக்கும் மகாலட்சுமிக்கும் இந்த பசுமாட்டு சரீரத்தில் இடம் கிடைக்காதனால பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேசம் பண்ணுறப்ப பின்னாடி வாழ் பின்னாடி குங்குமத்தை போட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா அது மகாலட்சுமி யோகியை வந்து மகாலட்சுமி ஆகும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம்னா கோமயம் கோமயம்னா என்ன பசுமாட்டு ஸ்நானத்தோட பேர் தான் கோமயம். பசுமாட்டு சரீரத்தில் வரக்கூடிய நீர் சலன்னு பேர். கோமயம்னா பசுமாட்டு சரீரத்திலிருந்து வரக்கூடிய ஸ்நானம், சலன்னா பசுமாட்டு சரீரத்தில் வரக்கூடிய நீர். இந்த மாதிரி நாளில் வந்து பசுமாட்டுக்கு நம்மளால் கொஞ்சம் தீவிரத்தை கொடுக்குறப்ப என்ன ஆகுனாக்கா புத்திர தோஷம் போகணும். புத்திர தோஷம் போனாலும் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளோட வாழ்வில் என்னென்ன கடைகள் இருக்கோ எல்லா கடைகளும் போகும். திருமண கடையிலேருந்து, குழந்தை கடையிலேருந்து, வியாபார கடையிலேருந்து, குடும்பத்தில் சங்கடங்கள்லேருந்து எல்லா கடைகளிலையும் போகும். புத்திர தோஷத்துக்கு தான் மிக புத்திர தோஷம் மட்டும் இருந்ததுனாக்கா எந்த சாமியை போய் கொண்டாலும் கூட ஒன்றும் புத்திர தோஷம் போனோம்னா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமாட்டுக்கு தான் பாலனுடைய தீவனத்தை கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதெல்லாம் பண்ணுவாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருப்பாங்க. காரணம் என்னன்னாக்கா அவங்களுக்காக புத்திர தோஷம் கர்மா கர்மேசு தானா கட்டி வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால அவங்க கர்மா இருக்கும். அந்த கர்மா போகிறதுக்கு ஒரு பசுமாட்டு கோமாதாவில் தான் இருக்குது. இந்த கோமாதாவுக்கு அப்படி ஒரு விசேஷம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் அமாவாசை திருப்புராணின்ற ஊரில் நெல்லு உதிப்பதாக சொல்லக்கூடிய நாள், புத்திர தோஷம் போகக்கூடிய நாள். ஆணி அமாவாசைக்கு நிகழான ஒரு அமாவாசை இந்த ஆணி அமாவாசை. அப்பேற்பட்ட நாளில் இந்த மகா விரும்பாகத்தை யாரும் கண்களோட பார்த்து நமஸ்காரம் பண்ணி வாழ்வுடைய கோமாதாக்கு எல்லாத்தையும் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். நம பார்வதி பதவே ஹர மகாதேவா சும்மாருடைய சுவாமி போற்றுகே எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றுவே. வருகிற 31/7/2026 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு காப்பு கட்டுவதும், அதைத் தொடர்ந்து 9ஆம் தேதி அம்பலுக்கு கூழ் வாழ்த்துவதும், 7ஆம் தேதி காவிரி 108 கலசங்கள் வைப்பது தூச்சத்தை 108 முளப்பாறு திருவள்ளுக்குடன் புஷ்பாலங்காரத்துடன் ஆதிராசத்திரமன் துணைநீதி விழா எல்லா வீட்டிலும் தரிசனத்துக்கு வராங்க. அதைத் தொடர்ந்து 19/8/2026 புதன்கிழமை காலை 11 மணி மதுரவீர சுவாமிக்கு படையல் 5000 அளவுக்கு படையல் போடுறாங்க, அன்னதானம் போடுறாங்க. அப்பேற்பட்ட அன்னதானத்தில் எல்லாரும் கலந்துக்கணும். எல்லாரும் கோவிலுக்கு வந்து அதாவது அறிவு மாநிலங்களாக பிறப்பது அப்படின்னு அவையார் சொல்லியிருந்தான். நம்மளாம் மனிதனாக பிறப்பது அறிவு தான். அதையும் கூட சுருள் இல்லாமல் பிறக்கிறது அதை விட அறிவு. அதெல்லாம் நல்லா இருக்கும் சரீரத்தில். நம்ம முன்னோர்கள் நம்ம பண்ண புண்ணியத்தில் தான் நம்ம நல்லா இருக்கும். நம்ம பண்ணுற புண்ணியத்தில் தான் நம்ம குழந்தைகளும் நம்ம பேர குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க.
அப்பேற்பட்ட அந்த சரீரமானது நம்ம காலங்களில் இறைவனை பிரார்த்திக்கிறப்ப கடமைன்னா என்னன்னாக்கா அவங்க சொந்தக்காரங்க உங்கள் வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க சாப்பாடு போட்டிங்கன்னா அது ஒரு கடமை. புண்ணியம்னா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா யாராவது தெரியாதவங்க கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது புண்ணியம்னு அர்த்தம். தர்மம் எதுல சேர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் மட்டும்தான் சேரும். ஆலயத்தில் செய்யக்கூடிய திருத்தொண்டுகளில் மட்டும்தான் தர்மன்ற வழிபாடு வேண்டாம். அப்பேற்பட்ட இந்த புண்ணியம் கடமை தர்மம் கடமைன்ற சொந்தக்காரங்க இல்லை, புண்ணியன்ற தொழிலாளர்கள் ஆலயத்தில் செய்யக்கூடிய தர்மம்னு அர்த்தம். அப்பேற்பட்ட ஆலயத்தில் முகாந்திரமான ஆடுகால திருவிழா எல்லாரும் கலந்துட்டு எல்லாரும் அம்மாவை பிரார்த்திக்கலாம் சொல்லுது. அனைவரும் வருக அன்னைவரும் வருக. தேவதாதேவசம்போதம் பகவத்காந்தம் குமாரம் பாகவத்கேனம் சர்வே வாயேதசம்யுதம் மகாதேவேத சம்புத்தம் தர்மா தேவஞ்சமாதவேது. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஸ்ரீ மகாதேவந்திராய நமஹ. Swaha